தேவன் முதல்ல என்ன சொல்றான்? இந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொல்றான்? தேவனுடைய வீடு, கடவுளுடைய வீடு, தேவனுடைய வீடு பெத்தேல். அதுக்கு என்ன பேர் எடுக்கிறான்? பெத்தேல்னு பேர் வைக்கிறான். அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? பெத்தேல்னு பேர் வைக்கிறான். பெத்துன்னா என்ன? வீடு. ஏழுன்னா என்ன? கடவுள். அப்போ பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுடைய வீடு. அந்த வீட்டில் என்ன நடந்தது? அவனுக்கு இரவுல கனவுல என்ன வந்தது? ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குது. அந்த ஏணியில யார் ஏறுது? தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறார்கள். கீர்த்தனையில் ஒரு பாட்டு இருக்கு. அது எந்த பாட்டுன்னு தெரியல. சங்கீதம் கீர்த்தனை பாட்டு 198 போல் இருக்குது. யாக்கோபை போல் போகும் பாதையில் ராவில் கனாவில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறார்கள். பாட்டு இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் கூட என்ன இருக்குண்ணா? என்ன வரணும்? யார் வரணும் வீட்டுக்கு? தேவதூதன் வந்து என்ன சொல்லணும்? நம்மள மரியாதை வாழ்க்கை போல சுசிலாவே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், உனக்கு இந்த வரம் கொடுத்தேன், கடவுளிடத்தில் உனக்கு இந்த கிராண்ட் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது இல்லையா? உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை என்ன? நமக்கு ஒன்றுமே தகுதியே கிடையாது. நீ ஒரு மனுஷன் சொல்றது லாய்க்கு இல்லை. ஆனாலும் கடவுள் என்ன செய்கிறாரு? உன்னை மன்னித்து தன் மகனாக தன் மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் கிருபை. உனக்கு எந்த பக்தியும் இல்லை, பைபிள் வாசனம் கூட தெரியல, ஜபமும் பண்ண மாட்டேன்ற, எது இருந்தாலும் சொல்லி கொடுத்தாலும் இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு ஒழுங்காக வர, கடவுளை நம்புகிறாய், ஏதோ ஒரு இது உன்னுடைய வீடு இல்லையா? அப்போ கடவுள் என்ன செய்கிறார்? ஓஞ்சி போ, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் வீட்டுக்கு நான் வரேன், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, பர்மிஷன் கிராண்டட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்க. எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறது கிடையாது, எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க இல்லை? எங்கே இருக்கிறது தான் நல்லா படிப்பான், எங்கே உட்காந்துங்கிறவங்க நல்லா படிப்பான். எங்கம்மா? ஃபஸ்ட்டு பெஞ்சு. நீ ஃபஸ்ட்டு பெஞ்சு தானே உட்காந்துங்கிற, நடுவில். சரி பரவாயில்ல, அடுத்த ப்ளஸ் அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருவேன். நடுவில் பெஞ்சு கொஞ்சம் நல்லா படிப்பான். இந்த கடைசியில் இருக்கிறான் பாரு பெஞ்சில், அவன் என்ன பண்ணுறான்? படிக்க மாட்டான். வாத்தியார் முன்னால் உட்காந்து போடா பின்னால் நினச்சிடுவேன். அவன் என்ன பண்ணுறான்? வாத்தியாரையும் பாடம் நடத்த விடுறதில்லை, முன்னால் இருக்கிற பசங்களையும் படிக்க விடுறதில்லை. அவன் தான் பின்னால் என்ன வர்றான்? அரசியல்வாதி, மந்திரி ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான். அவனுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. நல்ல பச்சாளி ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஜனம் கூட மோசமானவங்க இல்லை, அவன் கோடி கூட பல்லாச்சுன்னு போயிடுறான். சரி, அரசியல் நம்ம பேச வேணாம் இல்லையா? அப்போ கடவுளத்தில் ஏதோ ஒரு அனுகிரகம் உனக்கு இருக்கிறது. ஏதோ கடவுளை நீ மகிமைப்படுத்துகிறாய், ஒரு பெயரினாலே மகிமைப்படுத்துகிறான். ஒரு உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுத்தினாலே நீ மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை ஆலயத்துக்கு வந்து ஜெபிப்பதனாலே மகிமைப்படுத்தலாம், ஆலயத்தை சுத்தம் செய்வதனாலே நீ மகிமைப்படுத்தலாம், ஆலயத்துக்கு அலங்காரம் செய்வதனாலே ஏதோ ஒரு காரியம், கடவுளுக்கு விருப்பமான காரியத்தை நீ செய்கிறாய். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்? பின்னால் இருக்கிற பெஞ்சுக்கு வாத்தியார் என்ன பண்ணுறாரு? பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்பானா? பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்பானா? எடுக்க முடியாது அவனால். அவன் என்ன பண்ணுவான்? பரீட்சையில் உட்காந்து என்ன பண்ணுவான்? கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க வாத்தியார், அவன் படிச்சிருந்தாங்கன்னா கேள்விக்கு பதில் தெரியும், அவனுக்கு பதில் தெரியாது. சில திரும்ப முடிச்சது என்ன பண்ணுவான்? சும்மா திரும்பிட்டு எடுத்து போயிடுவான், போனா அப்படின்னு. சில பசங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்து எழுதுவான். முன்னால் இருக்க பையன் காட்டுவானா? அவன் காட்டுலன்னா சிலர் புத்தகத்தை மட்சி எடுத்துன்னு வந்துடுவான் இல்லையாம்மா? அது மாதிரி எழுதினாலும் சிலர் பாஸ் பண்ணுறது இல்லை, மார்க்கே எடுக்க மாட்டான். வாத்தியார் என்ன பண்ணுறாரு? அவங்க அப்பா வந்து அவனை பார்த்துருப்பார், ஐயா அவனுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க, அந்த குடும்ப சூழ்நிலை சரியில்லை, பையனை ஃபெயில் ஆகிறதுக்கு வாத்தியாருக்குன்னா இல்லை மனசு இல்லை. இன்னொரு வருஷம் இந்த வகுப்புலேயே போட்டால் இவன் இன்னும் கெட்டு போயிடுவான், ஓஞ்சி போகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பாஸ். அவ்வளோ பாஸ் போட்டுது.
இல்லை, அதுதான் கிருபை. அதுதான் என்ன பேரு? அதே போல கடவுள் கூட நம்ம 1000 தவறுகள் செய்கிறோம் இல்லையா? பாவம் செய்யாத ஆள் இல்லை. ஆனாலும் நம்ம தவறுகள் என்ன செய்யப்படும்? குறைத்து கொள்ள வேண்டும். தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தவறுகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. பாவத்தின் மேல் பாவம் இல்லை, அதுல பாரத்தின் மேல் பாரம் ஏற்றி நாமே கீழே போறோம். அது நமக்கு தெரியல. பவுலுக்கு என்ன சொல்றாரு? பவுல் சவுல் என்ன பண்றான்? கிறிஸ்தவங்களை துன்புறுத்துறதுக்காக பர்மிஷன் வாங்கிறான் கவர்மெண்ட் கிட்ட. கடவுள் பார்க்குறாரு, ஒரு நாள் கீழே தள்ளிடுறாரு. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே செதில் வர்ற மாதிரி வெளியே விழுந்து அவன் வழியில் கீழே விழுந்துடுறான். அப்புறம் தான் அவன் கேட்குறான், ஆண்டவரே நீதி யார்? ஏசுசாமி சொல்ற, நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே பா. முள்ளில் ஒதுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நீ கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறியே. கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினா யாரை துன்பப்படுத்துற மாதிரி? ஆண்டவரை துன்பப்படுத்துற மாதிரி இல்லை. தினம் தினம் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் சொல்ற. நீங்களும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் காலம். கிறிஸ்துமஸ்னா யார் முதல்ல ஞாபகம் வரும்? யாரு? ஏசப்பா என்னவா பிறகுறாரு? குழந்தையா பிறகுறாரு. யார் வயிற்றுல பிறகுறாரு? மரியாள். மரியாள் வயிற்றுல குழந்தையா பிறகுறாரு. அப்ப கிறிஸ்துமஸ்னா ஃபர்ஸ்ட் யார் நமக்கு வரணும்? மரியாள் வரணும். அப்புறம் தான் ஏசுசாமி குழந்தையா வர்றாரு. மரியாள் ஒரு கன்னி இல்ல, மரியாள் ஒரு கன்னி, கல்யாணம் ஆகாதவள், நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கிறது. ஆனாலும் தேவதூதன் வந்து என்ன சொல்றாரு? உன்னிடத்துல ஏசுசாமி குழந்தையாக பிறப்பார். இது எப்படி ஆகும்? உன தேவதூதன் சொல்ல, இது கடவுளால எல்லாம் கூடும் ஆகும். உடனே அந்த மாதிரி என்ன சொல்றாங்க? அப்படியானால் இதோ நான் தேவனுக்கு என்ன சொல்றாங்க? அடிமை. அவங்க என்ன சொல்றாங்கம்மா? இதோ நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வசனத்தில் இருக்கு தெரியுமா? 35வது வசனம் பாருங்க. லூக்கா 1:35 பிரதேசமாக இல்லைம்மா, 38 வசனம் படிங்க. 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உடனே என்ன சொன்னாங்க? நம்ம ஒண்ணுமே சொல்ல. அடிமைன்னா என்ன? நீங்க என்ன வேணா செய்யுங்க, என்னை எப்படி வேணா பயன்படுத்துங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நான் யாருக்கு அடிமை? ஆண்டவர் எனக்கு எஜமான ஆயிட்டார். அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணும் இல்லையா? அது போல நாம இன்னைக்கு மரியாதை பார்த்து, மரியாதை வீட்டில் தேவதூதன் வந்தது போல நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? தேவதூதன் வர வேண்டும். வரணும், கண்டிப்பா வருவார். நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக தேவதூதன் விசுவாசித்தவளே பாக்கியவதி. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதனால் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மரியாள் வந்த உடனே எலிசபெத்து கிட்ட போறாங்க. 44வது வசனம் பாருங்கம்மா. எலிசபெத்துக்கு வயசாயிடுச்சு. இந்த அம்மாவை போல நம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அந்த அம்மா 6 மாசம் கர்ப்பம். அந்த அம்மாவுக்கு 90 வயசாயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறகுது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை இந்த அம்மா பார்க்க வராங்க. யாரு? மரியாள். ஒருவேளை அந்த அம்மா பாட்டியா இருக்கலாம். மரியாளுக்கு அது எலிசபெத்து பாட்டியா இருக்கலாம். உடனே பாட்டியை பார்க்க வராங்க. வந்த உடனே இந்த மரியாள் அங்கே நின்ன உடனே என்ன செய்து பாரு? 44 43மா, என் ஆண்டவருடைய வந்தது எதனால் கிடைத்தது? களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளே பாக்கியவதி, சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது என்னதான் நிறைவேறும் சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு பாருங்க, மரியாதை நம்ம கிட்ட போன உடனே என்னன்னு சொல்றாங்க? நம்ம என் ஆண்டவனுடைய தாயார். ஏசாமியை கர்ப்பம் தரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையாம்மா? இல்லை. ஆனால் தேவதூதன் வந்து மரியாதைக்கு சொல்றாரு, உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்து 6 மாதம் கர்ப்பமா இருக்காங்கன்னு போற பார்க்கறதுக்கு வராங்க. வந்த உடனே எலிசபெத் என்ன சொல்றாங்க? என் ஆண்டவனுடைய அம்மா நீ. அதுதான் விசுவாசம். அதுதான் கடவுள் கூட இருக்கிறார் இல்லை.
அந்த அம்மா அங்கே வந்து நின்ன உடனே இந்த அம்மா 6 மாதம் கர்ப்பம், வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன ஆயிட்டா? கழிப்பாய் துள்ளிட்டு. அப்போ பாருங்க, மரியாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறாங்க. மரியாள் வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவியினாலே அந்த பிள்ளையும் கடவுளுடைய வரங்கள் உள்ளே அவருடைய அனல் வெளியே தெரிகிறது, கடவுளுடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கர்த்தர் மரியாதை பற்றி 3 விதமான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, மரியாதை வீட்டில் இயேசு தேவதூதன் கனவுல வந்தது போல கனவு நேரடியாக வருகிறார் இல்லையா? அதே போல நம்ம வீட்டில் என்ன வரணும்? தேவதூதன் வந்து மரியாதை வாழ்க, எலிசபெத்தை வாழ்க, காவியா வாழ்க, சுசிலா வாழ்கன்னு சொல்லுவார். கண்டிப்பா சொல்லணும். நீங்க சொல்லுவார் என்ன மனதில் நினைச்சா என்ன ஆயிடுமா? சொல்லுங்க, நடக்குமா? சொன்னது நடக்கும். எப்படி? இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, இப்போ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா அவன் என்ன செய்யக்கூடாது? நான் எப்போ செத்துருந்தேன் தெரியாது சொல்றாங்கல்ல. நிறைய நாட்டுப்புறத்தில் ஜனங்க கடவுளை எப்படி இன்னும் கூப்பிடலையே, ஏன் கூப்பிட மாட்டேங்க? இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோடு இரு, நீ செத்து போறதுக்கா செத்து போறதுக்கம்மா நம்ம பிறக்கிறோம் இல்லை, வாழ்ந்து காட்டணும். அதுதானே நம்ம பிறக்கிறோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து காட்டணும். நம்ம அப்பா முதல்ல அம்மா முதல்ல என் பையன் அப்படின்னு இந்த ஊரில் வந்து 4 பேர் மத்தியில் என் பையன் கொண்டாந்து கொடுத்தாயா அந்த பணத்தை, அவன் தான் கட்டினான் அந்த வீட்டை, அவன் தான் இந்த சோஃபா செட்டு வாங்கி போட்டான், அவன் தான் எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தான். இல்லை, அது மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிட்டுக்க கடவுளை, என்னை கூப்பிட்டுக்க கடவுளை. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்லுவாராம், நான் ரொம்ப நாள் உள்ள எடுக்கணும் கடவுளை, நான் உனக்காக என்ன செய்யணும், நான் சாட்சி சொல்லணும், நான் உனக்காக ஊழியம் பண்ணணும், உனக்காக நான் பைபிள் படிக்கணும், உன் பாட்டை நான் பாடணும், உன் கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லியே வருவாராம். இந்த 2 பேர்ல யார் அதிக நாள் உயிரோடு இருக்கிறான்? இந்த ஊழியக்காரன், கடவுளே நான் ரொம்ப நாள் இருப்பேன், நீ என்னை கைவிட மாட்டேன், நான் உன்னுடைய ஆலயத்துக்கு வருவேன், நான் பைபிள் படிப்பேன், நான் பாட்டு பாடுவேன், நான் பேண்டு வாசிப்பேன், என்னுடைய வரங்களை நான் உங்களுடைய மகிமைக்காக நான் பிரயோஜனப்படுத்துவேன். ரொம்ப ஆயுஷ் நாட்டில் நமக்கு கூட்டி கொடுக்குறார் ஆண்டவர். இல்லை நான் செத்துருவேன் சொல்லிங்கிறவர் கூட்டுக்கு ஆண்டவர் பிரயோஜனமே இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன பண்ணான், வரங்களை எடுத்து போயிட்டு மண்ணில் மூடி வச்சிடறான், முளைக்கல. மற்றவன் என்ன பண்ணுறான், அதே வியாபாரத்தில் போட்டு 10 20 ஆக்குறான், 5 10 ஆக்குறான், 6 100 ஆக்குறான். ஆகவே இன்று உங்கள் வரங்கள் கடவுளுக்கு பயன்பட வேண்டும். நீங்கள் வரங்கள் கடவுளுக்கு பயன்பட வேண்டும் என்றால் நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். தேவதூதன் நம்ம வீட்டில் நேரடியாக வரணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம விசுவாசிக்கணும்ல. நம்மள ஒருவேளை நீ பெரிய பணக்காரனா இருக்க வேணாம். ஏசாமி வந்து பெரிய அரண்மனையில் பிறகுல, அரண்மனை தேடி நான் போனாரு, இல்லை மந்திரி வீட்டை தேடி நான் போனாரு. ஏழாவது ராஜா கூட இருக்கிறாங்க, அவன் வீட்டுக்கு போல. எங்கெல்லாம் அவருக்கு பிறந்தாரு? எங்கம்மா பிறந்தாரு? மாற்று தொழிலத்தில் பிறகுறாரு. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்போதான் ஒரு 12 வயசு. அந்த காலத்தில் எப்போ கல்யாணம் எல்லாம், இப்போ அந்த காலத்தில் சின்ன குழந்தையோட கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. ஒரு கன்னி இல்லை, கடவுள் குழந்தையா வருவதற்காக தெரிந்தெடுத்து கொண்டுகிறார். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உலகத்தில்? அத்தனை பேர்லாம் தள்ளிட்டு யாருக்கிட்ட வந்தார் கடவுள்? ஒரு மரியா. அதே போல நம்மை கூட கடவுள் என்ன பண்ணா, இந்த ஊர்ல தேர்ந்தெடுக்கணும். ஒரு 10 உள்ளவர்களா, 10 உள்ள வீடா, அந்த வீடுப்பா 10 உள்ள வீடு, கோயிலுக்கு வர வீடுப்பா, அந்த வீடு நல்லா பாட்டு பாடுற வீடுப்பா, ஜபம் பண்ற வீடுப்பா, எப்ப போனாலும் வீட்டில் அவங்க ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. அந்த மாதிரி வீட்டில் தான் கடவுள் என்ன செய்யறாரு, வாழ்க மரியாதை வாழ்க. அந்த வீட்டில் தான் கடவுள் என்ன பண்றாரு, கிருபையை அளிக்கிறார். கிருபையை கொடுத்து சும்மா விடல, என்ன பண்றாரு, அவரு கூட இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மாசம் வாக்குத்தத்த வசனம், உன்னை பொல்லாதவர்கள் கையில் நீங்களாக்கி விடுவிப்பேன்.
எதிரிகள் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை ஆவாய். பாட்டு பாடணும்ல, மந்திரம் சூனியம் வேற என்ன, செய்வினை தீமைகள் எல்லாவற்றையும் நான் நீக்குவேன். விசுவாசம் இருந்தால் போதும். நம்பணும். நம்புகிறவர்களுக்கு வியாதிகள், மரணங்கள், துன்பங்கள், துயரங்கள் சகலவற்றையும் நான் நீக்க வல்லவராக இருக்கிறேன். அவருடைய வல்லமைகள் என்ன ஆகல, குறைந்து போகவில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் கடவுள் கைவிட்டாரு. பவர் இருக்குது அவர்கிட்ட. நம்ம தகுதியானவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் மரியாதையும் குழந்தையாய் பிறந்த இயேசுவையும் நாம் நீங்காத நினைவுகளால் நாம் இருதயத்திலே சுமந்து மிக்க கடவுள் கிருபை செய்வாராக. ஆமென்.